Hi friends, welcome to TNPSC. நான் உங்கள் வெங்கட். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போறது TNPSC குரூப் 4 எக்ஸாம் ஆகட்டும், 2 இயருடைய பிரிலிம்ஸ் எக்ஸாம் ஆகட்டும். இதோடைய சிலபஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பொதுத்தமிழ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சேம் தான். ஸோ இதுல யூனிட் 7 எங்க நம்ம படிக்கணும், புத்தகத்துல எந்தெந்த இடத்துல அந்த பர்டிகுலர் அந்த டாபிக் இருக்கு அப்படின்றது தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம முழுமையா பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோ பதிவை பாருங்க, ஓகேங்களா? ஸோ இந்த டாபிக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு சிலபஸ்லயே கொடுத்துருப்பாங்க. ஸோ அப் டு எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் பாட புத்தகங்களை அடிப்படையாக கொண்டது அப்படின்ட்டு நமக்கு இதுலேயே சிலபஸ்லேயே தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வரைக்கும் கேட்ட கேள்விகளும் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா இந்த யூனிட் 7ல இருந்து கேட்கப்பட்ட கேள்விகள் பெரும்பாலும் புத்தகத்திலிருந்து கேட்கப்பட்ட கேள்விகள் தான். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா புத்தகத்துல எந்தெந்த இடத்துல இந்த டாபிக் எல்லாமே இருக்குது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டு படிக்கிறது உங்களுக்கு எளிமையா இருக்கும், ஓகேங்களா? ஸோ ஏன்னா பாத்தீங்கன்னா பாரதிதாசன் நிறைய டாபிக்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அங்கங்க வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பாக்ஸ் கண்டென்ட்டா, சின்ன சின்ன லைனா அந்த மாதிரி வந்து பிரிஞ்சு இருக்கும், ஓகேங்களா? அது எல்லாமே தொகுத்து ஒவ்வொரு டாபிக்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது புத்தகத்துல எந்தெந்த இடத்துல கவர் ஆகுது அப்படின்ற ஒரு மொத்த தொகுப்பு தான் இந்த பிடிஎஃப், ஓகேங்களா? ஸோ இதை வந்து உங்களுக்கு வேர் டு ஸ்டடியா நம்ம ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கோம். ஸோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பதிவை முழுசா பாருங்க, ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 7ல உங்களுக்கு தெரியும் இலக்கியம், தமிழறிஞரும் தமிழ் தொண்டும் கவர் ஆகும். அதாவது அறநூல்கள் சார்ந்தது திருக்குறள், அது போக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் அறிஞர்கள், தமிழ் சான்றோர்கள், அது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ் பணி ஆற்றினவங்க. ஸோ இதை பற்றின உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு வந்துடும். ஸோ அதுதான் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் மற்றும் தமிழரின் தொன்மை, மரபு, சிறப்பு, திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள், ஓகேங்களா? ஸோ திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள், அது போக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மற்றும் தமிழருடைய சிறப்பு. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம தமிழுடைய தொன்மை, தமிழுடைய மரபு, சிறப்பு இதை மட்டும் நம்ம பார்த்துருப்போம். இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அடிஷனலா தமிழ் மட்டும் கிடையாது, தமிழ் மொழி மட்டும் கிடையாது, தமிழருடைய தொன்மையும் மரபும் சிறப்பும் எங்கெங்க கவர் ஆகுதுன்றது இந்த இதுல வந்து நம்ம சேர்த்து பார்க்க போறோம், ஓகேங்களா? ஸோ இந்த டாபிக் வந்து பாத்தீங்கன்னா பள்ளிப்பாட புத்தகத்துல உங்களுக்கு 6ஆம் வகுப்பு பருவம் 1 இயல் 1ல புதிய புத்தகத்திலையும், புதிய புத்தகம் வளர்தமிழ் அப்படின்ற லெசன் ஆகும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா செம்மொழி தமிழ், செம்மொழி தமிழ், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓகே அடுத்தது தமிழர் வானியல், 8ஆம் வகுப்பு பருவம் 3 இயல் 1ல தமிழர் வானியல், 9ஆம் வகுப்பு இயல் 1 புதிய புத்தகத்துல திராவிட மொழி குடும்பம், 9ஆம் வகுப்பு இயல் 9ல புதிய புத்தகத்துல விரிவாகும் ஆளுமை. இந்த லெசன்ல வந்து பாத்தீங்கன்னா உலகத்தமிழ் மாநாடு பத்தின குறிப்பு இருக்கும், அதை மட்டும் நம்ம படிச்சோம்னாவே போதுமானது, ஓகேங்களா? விரிவாகும் ஆளுமை பாடத்துடைய பெயர். அதுல நம்ம படிக்க வேண்டிய அந்த டாபிக் வந்து பாத்தீங்க அப்படின்னா உலகத்தமிழ் மாநாடு. அடுத்தது 9th டேர்ம் 1ல இயல் 1ல பழைய புத்தகத்துல திராவிட மொழிகள், அதே மாதிரி 9ஆம் வகுப்பு பருவம் 1 இயல் 3ல பழைய புத்தகத்துல கடற்பயணம் அப்படின்ற லெசன், 9ஆம் வகுப்பு பருவம் 2 இயல் 2ல பழைய புத்தகத்துல உலகளாவிய தமிழர்கள் அப்படின்ற லெசன் இருக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உணவே மருந்து, ஓகேங்களா? ஸோ இது வந்து தமிழருடைய சிறப்பை பற்றியும் அந்த நம்மளுடைய தொன்மை பற்றியும் கூறக்கூடிய விஷயம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த லெசன், ஓகேங்களா? உணவே மருந்து, நோய் நீக்கும் மூலிகைகள், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா விருந்து போற்றுறது, இது தமிழருடைய மரபு, ஓகேங்களா? 10ஆம் வகுப்பு இயல் 3ல புதிய புத்தகத்துல வரக்கூடியது விருந்து போற்றதும் அப்படின்ற லெசன். இது வந்து பாத்தீங்கன்னா தமிழருடைய சிறப்பை பற்றி, அந்த விருந்தோம்பல் எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயத்தை பத்தி சொல்லக்கூடிய பாடம் தான் இது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு இயல் 6ல புதிய புத்தகத்துல நிகழ்கலை அப்படின்ற ஒரு லெசன் இருக்கும், ஓகேங்களா? ஸோ இப்போ ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்ல கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேள்விகள் கேட்டிருப்பாங்க, அந்த தப்பாட்டத்தை பத்தி ஒரு கேள்வி வந்திருக்கும். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா நிகழ்கலையில இருந்து தான் எடுத்திருந்திருப்பாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா தமிழருடைய பாரம்பரியமான அந்த கரகாட்டம், ஒயிலாட்டம், மயிலாட்டம், ஸோ இது சம்பந்தமான விஷயங்கள் அடங்கி இருக்கக்கூடிய அந்த லெசன் தான் இந்த நிகழ்கலை, ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு இயல் 1ல பழைய புத்தகத்துல உயர்தனி செம்மொழி, 10ஆம் வகுப்பு இயல் 6 பழைய புத்தகத்துல தொன்மை தமிழகம், 10ஆம் வகுப்பு இயல் 7 பழைய புத்தகத்துல தமிழ் மொழியில் அறிவியல் சிந்தனைகள், ஓகேங்களா? ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில லெசன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஔவையார் பாடல்கள் மற்ற லெசன்ஸ் படிக்கும் போதும் பாரதிதாசன் பத்தி படிக்கும் போதும் வந்து உங்களுக்கு உள்ள வந்துடும், ஓகேங்களா? இருந்தாலும் இந்த டாபிக்கை சிலபஸ்ல இருக்கக்கூடிய இந்த டாபிக்கை கவர் பண்ணக்கூடிய லெசன்ஸ் இதெல்லாம் தான், ஓகேங்களா? அடுத்து வந்து பாருங்க அறநூல்கள். அறநூல்கள் பொறுத்த வரைக்கும் பள்ளிப்பாட புத்தகத்தில் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நாலடியாரை பொறுத்த வரைக்கும் நம்ம மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா அறநூல்கள் உங்களுக்கு 10ஆம் வகுப்பு வரைக்கும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணியிருப்போம். இது மட்டும் வந்து பாத்தீங்கன்னா பழமொழி 400 மட்டும் வந்து பாத்தீங்கன்னா மொழிவளக்குறு 11th ஸ்டாண்டர்ட்ல வரும், அதை நம்ம அடிஷனலா எடுத்துட்டு வந்திருப்போம், ஓகேங்களா? ஸோ நாலடியாரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா 6ஆம் வகுப்பு பருவம் 1 இயல் 2ல
பழைய புத்தகத்துல வந்திருக்கும். அதே மாதிரி 7ஆம் வகுப்பு பருவம் 2 இயல் 2ல புதிய புத்தகத்திலையும், நான்மணிக்கடிகை வந்து பாத்தீங்கன்னா 6ஆம் வகுப்பு பருவம் 1 இயல் 3 பழைய புத்தகத்திலையும், பழமொழி 400 வந்து பாத்தீங்கன்னா 6வது 7வது அதே மாதிரி 11th ஸ்டாண்டர்ட்லயும் வந்திருக்கும். அதான் சொன்னோம் இல்லைங்களா, அந்த மொழி வளம் சிறப்பு தமிழ்ல உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 27 இது கொடுத்துருப்பாங்க, பழமொழிகள் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. அடுத்து முதுமொழி காஞ்சி வந்து பாத்தீங்கன்னா 7ஆம் வகுப்பு பருவம் 1 இயல் 2ல உங்களுக்கு பழைய புத்தகத்துல இருக்கும். திருகடுகம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 7ஆம் வகுப்பு பருவம் 2 இயல் 1 பழைய புத்தகத்துல உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா. இன்னா 40 பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன கண்டென்ட் தான். ஓகேங்களா, ரொம்ப பெருசுலாம் கிடையாது. புத்தகத்துல இருக்கக்கூடியது ஒரு சின்ன போர்ஷன் இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா இது 12th ஸ்டாண்டர்ட் இயல் 1 புதிய புத்தகத்துல கொடுத்துருப்பாங்க. இன்னா 40 பத்தி ஒரு சின்ன பாக்ஸ் கண்டென்ட், ஒரு 4 லைன் தான் இருக்கும். அதை தாண்டி இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம ஸ்பெஷல் நோட்ஸா கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, வீடியோல பாத்தீங்கன்னாவே இருக்கும். இன்னா 40 கிளாஸ்ல நம்ம அதை கிளியரா என்னென்ன இன்னா 40 பத்தின இன்ஃபர்மேஷன் இருக்கோ அதை நம்ம செப்பரேட் வீடியோவே கொடுத்துருப்போம். பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம பிடிஎஃபாவே கொடுத்துருவோம். ஓகேங்களா, ஒவ்வொரு டாபிக்லயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா புத்தகத்துல இருக்கக்கூடிய குறிப்பு மட்டும் இல்லாம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல என்னென்ன கேள்விகள் சம்பந்தமா கேட்டிருக்காங்க, அது போக இந்த டாபிக் ரிலேட்டடா என்னென்ன அவுட் ஆஃப் புக் கண்டென்ட் இருக்கோ அதை எல்லாமே, எப்படிதான் சிலபஸ் வந்து 10ஆம் வகுப்பு அப்படின்னு கேட்டிருந்தாலும் சொல்லியிருந்தாலும் நம்ம என்ன சொல்றது, ஒரு ஒரு முன்னெச்சரிக்கையா வந்து பாத்தீங்கன்னா நம்ம அவுட் ஆஃப் புக் கண்டென்ட்டையும், அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல என்னென்ன விஷயங்கள் புதுசா கேட்டிருக்காங்க, புத்தகத்துல எல்லாம் ஏதாவது கேட்டிருந்தாங்கன்னா அதோட இன்ஃபர்மேஷனையும் எல்லாம் சேர்த்து உங்களுக்கு கவர்மெண்ட் மெட்டீரியல் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சேர்த்து ஒரு ஸ்பெஷல் பிடிஎஃபா வந்து பாத்தீங்க அப்படின்னா யூனிட் 7 பொறுத்த வரைக்கும் நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகேங்களா. சிறுவஞ்சமூலம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 9ஆம் வகுப்பு பருவம் 1 இயல் 2 பழைய புத்தகத்திலையும், அதே மாதிரி 9ஆம் வகுப்பு இயல் 5 இயல் 2ல புதிய புத்தகத்திலையும் சிறுவஞ்சமூலத்தை பத்தி கொடுத்துருப்பாங்க. ஏழாவதியை பத்தி வந்து பாத்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு இயல் 1 பழைய புத்தகத்திலையும், ஔவையார் பாடல்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய இடத்துல இருக்கும். ஸோ ஔவையார் பத்தின குறிப்பு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாடமா மட்டும் இல்லாம அங்கங்க ஒரு சின்ன சின்ன லைன்ஸா வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல இருக்கும். ஓகேங்களா. ஸோ 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு இந்த லெசன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட்லேயே கொடுத்துருப்பேன். தமிழ் மற்றும் தமிழரின் சிறப்பு, தொன்மை, மரபு, ஸோ திராவிட மொழிகள், அந்த இதுலயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த தமிழ் மொழியில் அறிவியல் சிந்தனை இந்த லெசன்லாம் நம்ம கொடுத்துருப்போம். விருந்து போற்றதும் உங்களுக்கு அங்கேயே வந்திருக்கும். ஓகேங்களா. ஸோ இங்க இந்த லெசன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஔவையார் பத்தி உங்களுக்கு பாக்ஸ் கண்டென்ட் அந்த மாதிரி சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 6ஆம் வகுப்பு பருவம் 1 இயல் 1 3லையும், அதே மாதிரி பருவம் 2 இயல் 2லையும் புதிய புத்தகத்துல சின்ன சின்ன பாக்ஸ் கண்டென்ட் இருக்கும். அதே மாதிரி 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பு இது எல்லாமே இருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த பிடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா இந்த வேர் டு ஸ்டடி பிடிஎஃப் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல நான் ஷேர் பண்ணிடுறேன். ஓகேங்களா, லிங்க் கூகுள் டிரைவ் லிங்க் ஷேர் பண்ணிடுறேன். ஸோ வேணுன்ற ஸ்டூடெண்ட்ஸ் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா. ஸோ தெளிவா எங்கெங்க விஷயங்கள் இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு கவர் ஆகும். ஓகேங்களா. நான் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் உங்களுக்கு ஒரு சாம்பிள் காட்டுறேன் பாருங்க. ஸோ பாரதிதாசன் பத்தி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா புத்தகத்துல வந்து பாத்தீங்கன்னா லெசனா கொடுத்துருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6-7 லெசன் அந்த ரேஞ்சு தான் இருக்கும். ஆனா வந்து பாரதிதாசனை பத்தின குறிப்பு வந்து பாத்தீங்கன்னா புத்தகத்தை பல இடத்துல சின்ன சின்ன பாடல்களா, ஒரு 4 வரி பாடல்களா, 5 வரி பாடல்களா, இல்ல அவரை பத்தின இன்ஃபர்மேஷனா வந்து பாத்தீங்கன்னா எல்லா 6 to 12 புதிய புத்தகம் பழைய புத்தகம் எல்லா இடத்துலயும் பாரதிதாசன் அவர்களை பத்தின தகவல் நிறைஞ்சிருக்கும். ஓகேங்களா. ஸோ அதை பாருங்க, நான் காட்டுறேன் பாருங்க. ஸோ இதெல்லாம் அந்தந்த ஸ்கெடியூல் வரும்போது உங்களுக்கு வந்துடும். ஓகேவா. பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதெல்லாமே அந்த ஸ்கெடியூலுக்கு வந்துடும். ஓகே, அது ஒரு செப்பரேட் இதாக இருக்கும். ஓகேங்களா. நான் அதை வந்து புக் பிடிஎஃப்னே தனியாக எடுத்து வச்சிருந்திருப்பேன். அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா. இந்த மாதிரி நோட்ஸு அது கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புக் கண்டென்ட் அந்த மாதிரி ஒன்று. இந்த தேப்போ மீனாட்சி சுந்தரனார் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புக் கண்டென்ட்டே இருக்காது. ஓகேங்களா. ஸோ அவரை பற்றி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு 12th வந்து பார்த்தீங்கன்னா அந்த குடிமக்கள் காப்பியம் அது மட்டும்தான் உங்களுக்கு இருக்கும். அது ஒரு கட்டுரை பகுதி தான், மற்றபடி அவரை பற்றின தகவல் எதுவும் இருக்காது. ஆனால் நம்மளுக்கு அந்த நோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவர் எழுதின நூல்கள் என்ன, அவர் ஆங்கில நூல்கள், தமிழ் நூல்கள், அவர் பற்றிய குறிப்பு, இது எல்லாமே உங்களுக்கு
வந்துடும். ஓகேங்களா? அவரை பற்றின குறிப்பு எல்லாமே உங்களுக்கு டோட்டலாக இருக்கும். ஓகேங்களா? எதுவுமே மிஸ் ஆகாது. அவரை பற்றிய மற்றவங்க என்ன போற்றி சொன்னாங்க, அல்ல அவர் வந்து மற்றவங்களை என்ன கூற்று, அவருடைய கூற்று என்ன இருக்கு, இது எல்லாமே உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? நோட்ஸ்ல உங்களுக்கு வந்துடும். ஜஸ்ட் வந்து வேர் டு ஸ்டடி மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி முடிச்சுக்கோம். ஓகே, திருக்குறள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு திருக்குறள் மற்றும் திருவள்ளுவர் பற்றிய செய்திகள் உங்களுக்கு ஸ்பெஷல் பிடிஎஃபாக கொடுத்துருவோம். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்பெஷல் பிடிஎஃப் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா திருக்குறள் மற்றும் திருவள்ளுவர் பற்றிய செய்திகள் வந்து பார்த்தீங்கன்னா புத்தகத்தில் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதெல்லாமே 6th to 12th பழைய புக்கு புதிய புக்குன்ட்டு அங்கங்கே நூல்வெளின்னு கொடுத்துருப்பாங்க இல்லையா? அதெல்லாம் அந்தந்த என்ன பாயிண்ட்ஸ் இருக்கோ அது எல்லாமே கம்பைன் பண்ணி, அது போக வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் புக் என்னென்ன இன்ஃபர்மேஷன் திருவள்ளுவர் திருக்குறள் பற்றி இருக்கோ அது எல்லாமே கம்பைன் பண்ண நோட்ஸ் தான் இந்த திருக்குறள் மற்றும் திருவள்ளுவர் பற்றிய செய்திகள் ஸ்பெஷல் நோட்ஸ். ஓகேவா? ஒழுக்கமுடைமை அதிகாரம் உங்களுக்கு 10ஆம் வகுப்பு பழைய புக்லயும் இருக்கும், புதிய புக்லயும் இருக்கும். அது போக வந்து பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு பழைய புத்தகத்திலையும் சிறப்பு தமிழ் பழைய புத்தகத்திலையும் உங்களுக்கு ஒழுக்கமுடைமை அதிகாரம் கொடுத்துருப்பாங்க. இதில் 12th எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சொற்பொருள் விளக்கத்தோட இலக்கண குறிப்போட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பிளனேஷன் டெப்தா எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பாங்க ஒழுக்கமுடைமை பற்றி. ஓகேங்களா? அடுத்து பொறையுடைமை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 9ஆம் வகுப்பு 1ஆம் பருவம் டேர்ம் 1ல வந்து பார்த்தீங்கன்னா பழைய புத்தகத்திலையும், அதே மாதிரி 9ஆம் வகுப்பு புதிய புத்தகத்திலையும் 12ஆம் வகுப்பு பழைய புத்தகத்திலையும் பொறையுடைமை அதிகாரம் கொடுத்துருப்பாங்க. ஊக்கமுடைமை உங்களுக்கு 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் புதிய புத்தகத்திலையும், விருந்தோம்பல் அதே இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அதே புதிய புத்தகத்தில் வந்து ஊக்கமுடைமை அதிகாரமும் விருந்தோம்பல் அதிகாரமும் ஒரே டேர்ம் தான், ஒரே ஸ்டாண்டர்ட் ஒரே டேர்ம்ல புதிய புக்ல இருக்கும். அதுபோக அரண் வலியுறுத்தல், ஈகை, பெரியாரை, துணைக்கோடல், வினை செயல் வகை, அவையஞ்சாமை, கண்ணோட்டம், அன்புடைமை, கல்வி, நடுவுநிலைமை, கூடா ஒழுக்கம், கல்லாமை, செங்கோன்மை, பண்புடைமை, நட்பாராய்தல், புறங்கூறாமை, அருளுடைமை, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா புத்தகத்துல எந்தெந்த இடத்துல இருக்கு அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இதுல பார்த்தீங்க அப்படின்னா திருக்குறளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு புதிய புக்ல வந்து நியூ புக் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து என்ன சொல்றது இருக்கக்கூடிய அந்த 10 குறட்பாக்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளக்கம் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஒரு அதிகாரத்துல 2 குறளோ 3 குறளோ அதற்கான விளக்கம் மட்டும் தான் உங்களுக்கு புதிய புத்தகத்துல இருக்கும். பழைய புத்தகத்துல எல்லா அதிகாரமும் உங்களுக்கு இருக்காது. அதுல இருக்கக்கூடிய அதிகாரங்களுக்கு அங்க வந்து பழைய புத்தகத்துல உங்களுக்கு முழுமையான விளக்கம் இருக்கும். ஸோ நம்ம நோட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பொருள் விளக்கம், குறள், சொற்பொருள் விளக்கம், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த குறளுக்கான விளக்கம், உங்களுக்கு அணி என்ன பயின்று வருது, அது போக வந்து பாத்தீங்கன்னா வேற என்ன, அது போக வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தொடை விகற்பம், இது எல்லாமே கம்பைன் பண்ணி உங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய அந்த திருக்குறள் ஒவ்வொரு அதிகாரத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா அந்தந்த ஸ்கெடியூல் வரும்போது உங்களுக்கு நம்ம நோட்ஸ் கொடுத்துருவோம். ஓகேங்களா? பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது வந்துடும். ஸோ அதற்கான கிளாஸும் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம யூடியூப்லேயே எடுத்திருக்கோம். ஓகேங்களா? ஸோ அது ஒரு செப்பரேட் வந்து உங்களுக்கு இதே போட்டிருக்கும், பிளேலிஸ்டே போட்டிருக்கோம் யூனிட் 7ன்ட்டு, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிங்க. அடுத்தது தமிழ் பணி தொடர்பான செய்திகளில் வரக்கூடிய அறிஞர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஊவே சாமிநாத ஐயர், தேப்போ மீனாட்சி சுந்தரனார், சி இலக்குவனார், இவங்க 3 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் பணி தொடர்பான செய்திகள்ல வருவாங்க. இவங்களை பத்தின பள்ளிப்பட குறிப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஊவே சாமிநாத ஐயரை பத்தி உங்களுக்கு 6th term 3 இயல் 1ல தமிழ்நாட்டில் காந்தி அப்படின்ற உரைநடை பகுதியில் புதிய புத்தகத்தில் இருக்கக்கூடிய உரைநடை பகுதியில் அவரை பத்தின குறிப்பு இருக்கும். அதே மாதிரி 6th term 1 இயல் 1ல தமிழ் தாத்தா ஊவேசான்ட்டு அவருக்காகவே ஒரு பாடம் உரைநடை வச்சிருப்பாங்க. 7th term 2 இயல் 3ல வந்து பாத்தீங்கன்னா தமிழ் ஒளிர் இடங்கள் அப்படின்ட்டு உரைநடை பகுதியில ஒரு பாக்ஸ் கண்டென்ட் வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி 7th term 1 இயல் 2ல மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் பத்தின ஒரு பாடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஊவேசாவை பத்தின குறிப்பு இருக்கும். ஓகேங்களா? அடுத்து 9ஆம் வகுப்பு இயல் 1ல தமிழ் விடு தூது, அதுல வந்து பாத்தீங்கன்னா நூல்வெளியில கொடுத்திருப்பாங்க, ஊவேசாவை பத்தி நூல்வெளியில கொடுத்திருப்பாங்க. 10ஆம் வகுப்பு இயல் 1ல பரிதிமார் கலைஞர் அப்படின்ற துணை பாடத்துல பழைய புத்தகத்துல இருக்கக்கூடியதுலயும் ஊவேசாவை பத்தின குறிப்பு இருக்கும். ஓகேங்களா? ஸோ 11ஆம் வகுப்பு இயல் 3ல இது ஒரே நிமிஷம், இதை நான் காட்டிட்டு நான் உங்களுக்கு ஊவேசாவை பத்தின புத்தக குறிப்பு நான் காட்டுறேன் பாருங்க. 11ஆம் வகுப்பு இயல் 3 புறநானூறுல உங்களுக்கு பாக்ஸ் கண்டென்ட்ல இருக்கும் ஊவேசாவை பத்தின குறிப்பு. 11th சிறப்பு தமிழ்லயும் வந்து பாத்தீங்கன்னா பனை ஓலை பாட்டனும் மின்னூல் பேரனும் அப்படின்ற ஒரு உரைநடை பகுதியில உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதே 12th இயல் 4ல வந்து பாத்தீங்கன்னா பண்டைய காலத்து பள்ளிக்கூடங்கள் ஒரு உரைநடை பகுதி புதிய புத்தகத்துல இருக்கும். ஓகேங்களா? இதுலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பண்டைய காலத்துல பள்ளிக்கூடங்கள் எப்படி இருந்துச்சு, ஸோ அதற்கான டேர்ம்ஸ்லாம் என்னென்ன மாதிரி வார்த்தைகள் இப்போ நம்ம பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் அப்ப என்னவா இருந்தது, அக்ஷரபியாசம், வித்யாபியாசம், அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் அதற்கெல்லாம் என்ன இப்ப இருக்கக்கூடிய அந்த இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு அந்த பண்டைய காலத்து பள்ளிக்கூடங்கள் பாடத்துல இருக்கும். ஓகேங்களா? ஸோ தேப்போமிக்கு நம்ம
ஸ்பெஷல் நோட்ஸ் கொடுத்துருவோம். அதே மாதிரி இலக்கணாவுக்கும் உங்களுக்கு ஸ்பெஷல் நோட்ஸ் வந்துடும். எல்லாத்துக்குமே உங்களுக்கு நோட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? பிடிஎஃப் ஸ்கூல் புக் பிடிஎஃப்ன்ற மாதிரி வராது. எல்லாத்துக்குமே உங்களுக்கு பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம அந்த ஸ்பெஷல் நோட்ஸ்னு ஒன்று கொடுப்போம். அதில் எல்லா கண்டென்ட்டுமே உங்களுக்கு அடங்கி இருக்கும். ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா தமிழ் தொண்டு தொடர்பான செய்திகளில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பள்ளிப்பாட புத்தகத்தில் தேவநாய பாவனர் பற்றியும் பாவலர் பெருஞ்சித்திரனார் பற்றியும் ஜி போப்பு பற்றியும் அதே மாதிரி உங்களுக்கு வீரமாமுனிவர் அவர்களை பற்றியும் அகர முதலியை பற்றியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் வரும். இந்த டாபிக் கவர் பண்ணது அதுதான் தமிழ் தொண்டு தொடர்பான செய்திகள். இதில் தேவநாய பாவனர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உரைநடை பகுதியாக 8th டேர்ம் 3 இயல் 1ல் இருக்கும். அதே மாதிரி உயர்தனி செம்மொழி அப்படின்றதுல வந்து பார்த்தீங்கன்னா 10th இயல் 1ல் இருக்கும். தமிழ் சொல்வளம் அப்படின்றது அவருடைய கட்டுரை பகுதி. ஓகேங்களா? ஸோ அந்த கட்டுரை பகுதியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டைம் ப்ரிலிம்ஸில் ஒரு கொஸ்டின் கூட கேட்டிருந்திருப்பாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 10th இயல் 1ல் வரக்கூடியது. அதே மாதிரி 12th வந்து பார்த்தீங்கன்னா இயல் 2ல் ஆவும் தமிழரும் அப்படின்ற கட்டுரை பகுதியும் தேவநாய பாவனருடைய இதுதான். இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா தேவநாய பாவனரை பற்றிய பள்ளிப்பாட புத்தகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள். பாவலர் பிரிஞ்சித்தன்னார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ் கும்மி, தமிழ் படித்தால், ஓய்வும் பயனும், அன்னை மொழியை உயர்தனி செம்மொழி, இந்த இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாவலர் பெருஞ்சித்திரனார் பற்றி கவர் ஆகும். ஜி போப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ்நாட்டில் காந்தி அப்படின்ற பாடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குறிப்பு வந்து உங்களுக்கு வரும். அதே மாதிரி தமிழ் தாத்தா உவேசாலையும் அவரை பற்றின ஒரு சின்ன குறிப்பு வரும். ஜி போப் துணைப்பாடம் முழுக்க முழுக்க அவருக்கான ஒரு படமா இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8th டேர்ம் 1 இயல் 1ல் பார்த்தீங்கன்னா திருக்குறள், அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அவரை பற்றின குறிப்பு இருக்கும். ஸோ எங்கெங்க அந்த டாபிக் ரிலேட்டடான அந்த அறிஞர்களை பற்றி எங்கெங்க இன்ஃபர்மேஷன் இருக்கோ அது எல்லாமே திரட்டி இங்கே நம்ம வச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த இந்த விஷயத்தை எடுத்து நீங்கள் புத்தகத்தில் நீங்கள் படிச்சீங்கன்னாவே அந்த பர்டிகுலர் டாபிக்ல இருக்கக்கூடிய அந்த தமிழறிஞர் இல்லை என்ன டாபிக்ல இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு கவர் ஆகிடும். ஓகேவா? அதே மாதிரி 10th இயல் 1ல் பரிதிமார் கலைஞர் துணைப்பாடத்திலையும் 11th இயல் 3ல் புறநானூறுலையும் 11th இயல் 4ல் படைப்பாக்கு உத்திகள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா மொழி ஆல்பம் பகுதியில் புதிய புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ நான் வந்து இந்த பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வச்சிடறேன், பார்த்துக்குங்க, டவுன்லோட் பண்ணி பார்த்துக்குங்க. அடுத்து வீரமாமுனிவர். ஸோ அவர் எங்கெங்கெல்லாம் கவர் ஆகிறன்னு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் வளர்த்த சான்றோர்கள். இந்த தமிழ் வளர்த்த சான்றோர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆறுமுக நாவலராகட்டும், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வீரமாமுனிவர், ஜி போப் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் வளர்த்த சான்றோர்களில் வச்சிருப்பாங்க. 8th டேர்ம் 2 இயல் 2ல் தேம்பாவணி இருக்கும். ஸோ செய்யுள் பகுதியாக பழைய புத்தகத்திலையும் 8th இயல் 2ல் தமிழ் வரிவடிவ வளர்ச்சி. ஓகேங்களா? ஸோ இப்போ இருக்கக்கூடிய அந்த தமிழ் வரிவடிவ வளர்ச்சிக்கு என்ன சொல்றது, ஒரு ஆதாரமா இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா வீரமாமுனிவர் தான். அவர் எப்படியெல்லாம் அந்த வரிவடிவ வளர்ச்சி கொண்டு வந்தார் அப்படின்றது நமக்கு இந்த புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா 10th இயல் 9ல் தேம்பாவணி புதிய புத்தகத்திலையும் 12ஆம் வகுப்பு தேம்பாவணி பழைய புத்தகத்திலையும் வந்து பார்த்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அகர முதலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 11th சிறப்பு தமிழ் இயல் 4ல் வந்து பார்த்தீங்கன்னா அகராதிக்கலை அப்படின்ட்டு ஒரு இதில் கொடுத்துருப்பாங்க. இலக்கணவியலில் புதிய புத்தகத்தில் இருக்கும். இது போக வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு எடிஷனுக்கு ஓல்டு எடிஷன். ஓகேங்களா? பழைய புத்தகத்துக்கும் பழைய புத்தகம். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 8th ஸ்டாண்டர்ட் புத்தகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அகர முதலியை பற்றி குறிப்பு இருக்கும். ஓகேங்களா? இதுக்கு இந்த நோட்ஸ் பிளஸ் உங்களுக்கு அதற்கான நோட்ஸ் எல்லாமே கம்பைன் பண்ணி நம்ம ஒரு ஸ்பெஷல் பிடிஎஃபாக வந்து பார்த்தீங்கன்னா அகர முதலிக்கு நம்ம கொடுத்துருவோம். ஓகேவா? அடுத்து தமிழ் சான்றோர் பற்றிய செய்திகளில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாரதிதாசனை பற்றின இது நான் ஒரு நிமிஷம் நான் உங்களுக்கு ஊவேசா காட்டுறேன்னு சொன்னேன் இல்லையா? ஓகே, ஸோ இதில் புக் கண்டென்ட் உங்களுக்கு வைக்கல. ஆக்சுவலாக உங்களுக்கு பேட்சுக்கு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா புக் கண்டென்ட்டோட தான் வரும். ஸோ இந்த பிடிஎஃப்ல வந்து நான் அதை ரிமூவ் பண்ணி இந்த பிடிஎஃப் வச்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இது ஒன்லி வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண அந்த இது மட்டும் வச்சிருக்கேன். உங்களுக்கு பேட்சுக்கு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கண்டென்ட்டும் சேர்ந்துரும். நம்ம கொடுக்குற நோட்ஸு, புக் கண்டென்ட், அது போக வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே உங்களுக்கு கலந்து தான் வரும். ஓகேவா? ஸோ அடுத்து பாரதிதாசன் பற்றி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புத்தகத்தில் அவரை பற்றின பாடமாக இருக்கக்கூடிய விஷயங்களே இத்தனை இருக்குது. 6th இன்பத்தமிழ், 6th இசையமுது, 7th வந்து பார்த்தீங்கன்னா இன்பத்தமிழ் கல்வி, 7th வந்து எங்கள் தமிழ். எங்கள் தமிழ் அப்படின்றது உங்களுக்கு நாமக்கல் கவிஞரும் எங்கள் தமிழ் என்ற தலைப்பில் பாடல் எழுதியிருப்பார். பாரதிதாசனும் எங்கள் தமிழ் என்ற தலைப்பில் பாடல் எழுதியிருப்பார். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 8th நான் விரும்பும் கவிஞர், 9th குடும்ப விளக்கு, 10th தமிழ் வளர்ச்சி, 11th வந்து பார்த்தீங்க அப்படின்னா மறுமலர்ச்சி பாடல்கள் என்னாலோ அப்படின்ற தலைப்பில் அவர் எழுதின மறுமலர்ச்சி பாடல். அதே மாதிரி 12th செயற்பகுதி 4 வந்து பார்த்தீங்கன்னா பாண்டியன் பரிசு.
ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மெயின் டாபிக்கா இருக்கக்கூடியது. பாரதிதாசன் அவர்களை பத்தி இருக்கக்கூடிய மெயின் டாபிக். இதை தாண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புத்தகம் ஃபுல்லா நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அவரை பத்தின கண்டென்ட் இருக்கும். ஓகேங்களா, பாக்ஸ் கண்டென்ட் அங்கங்க இருக்கும். இதெல்லாம் கம்பைன் பண்ணி தான் உங்களுக்கு நோட்ஸ் வரும். ஓகேவா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரசிகமணி டி.கே. சிதம்பரநாதர் பத்தி வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 7ஆம் வகுப்பு பருவம் 3 இயல் 1ல திருநெல்வேலி சீமையும் கவிகளும் அப்படின்ற ஒரு கட்டுரை பகுதி, அவர் எழுதின கட்டுரை பகுதி. அதுல வந்து பாத்தீங்கன்னா அவரை பத்தின குறிப்புன்னா வந்து நூல்வெளியில கொடுத்திருப்பாங்க. அதே மாதிரி 11th இயல் 5ல வந்து பாத்தீங்கன்னா பா ஏற்ற பழகலாம் சான்றோர் சித்திர பகுதியில வந்து பாத்தீங்கன்னா டி.கே. சிதம்பரநாதர் அவரை பத்தின குறிப்பு இருக்கும். தவத்திரு குன்றக்குடி அடிகளாரை பத்தி வந்து பாத்தீங்க அப்படின்னா இது ரெண்டுமே கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கட்டுரை பகுதி தான். ஓகேங்களா. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 7th டேர்ம் 3 இயல் 2ல ஒப்புரவு நெறியோட நூல்வெளி பகுதியில தவத்திரு குன்றக்குடி அடிகளாரை பத்தி குறிப்பு கொடுத்திருப்பாங்க. இது முழுக்க ஒரு கட்டுரை பகுதி. சமயங்களின் பொது நீதி அப்படின்றது அவர் எழுதின ஒரு கட்டுரை பகுதி தான் 11th உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா. அடுத்தது கண்ணதாசன் அவர்களை பத்தி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மலைப்பொழிவு, அறுவகை பெயர் சொற்கள், கண்ணதாசன் கவி இன்பம், காலக்கணிதம், பாயேற்ற பழகலாம், மறுமலர்ச்சி பாடல்கள், இதெல்லாமே உங்களுக்கு கண்ணதாசனை பத்தினே இருக்கக்கூடிய புத்தகங்கள். ஓகேங்களா. பள்ளிப்பாட புத்தகங்களை இங்கெல்லாம் அவர் கவர் ஆகிறாரு. காகித மெல்லத்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரே லெசன்ல தான் கவர் ஆவாரு. 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3ல வந்து பாத்தீங்கன்னா இயல் 3ல கண்ணியமிகு தலைவர் அப்படின்ட்டு புதிய புத்தகத்துல வந்து கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா. அந்த ஒரு பாடத்துலதான் காகித மெல்லத்து அவர்களை பற்றிய குறிப்பு இருக்கும். தாராபாரதி அவர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 லெசன்ல கவர் ஆவாரு. ஒன்னு 6th டேர்ம் 3 இயல் 1ல பாரதம் அன்றைய நாற்றங்கால் அப்படின்ட்டு புதிய புத்தகத்திலையும், அதே மாதிரி 6th டேர்ம் 3 இயல் 2ல திண்ணையை இடித்து தெருவாக்கு அப்படின்ற பழைய புத்தகத்திலையும் உங்களுக்கு அவரை பத்தின அவரை எழுதின பாடல் இருக்கும். அதே மாதிரி 12th இயல் 6ல வந்து பாத்தீங்கன்னா வேலைகள் அல்ல வேள்விகளே அப்படின்ட்டு மறுமலர்ச்சி பாடல்கள். எல்லா கவிஞருடைய பாடல்களுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 12th வரக்கூடிய அந்த மறுமலர்ச்சி பாடல்கள் அப்படின்ற பகுதியில எல்லா கவிஞர்களுடைய பாடல் இருக்கும். ஓகேங்களா. தாராபாரதி ஆகட்டும், பாரதிதாசன் ஆகட்டும், உங்களுக்கு முடியரசன் ஆகட்டும், எல்லாத்தோட பாடல்களும் அதுல இருக்கும். கண்ணதாசன் ஆகட்டும், எல்லாத்துடைய பாடல்களும் உங்களுக்கு அதுல இடம் பெற்றிருக்கும். ஓகேங்களா. வேலுநாச்சியாரை பத்தின குறிப்பு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6ஆம் வகுப்பு பருவம் 3 இயல் 1 வேலுநாச்சியார் அப்படின்ற பாடமாவே கொடுத்திருப்பாங்க. அது போக வந்து பாத்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு பருவம் 2 இயல் 1ல இந்திய விடுதலை போரில் தமிழக பெண்களின் பங்கு அப்படின்றதுல வேலுநாச்சியார் அவர்களை பத்தியும் கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களை பத்தி உங்களுக்கு 6th டேர்ம் 2 இயல் 1ல துன்பம் வெல்லும் கல்வி, அதே மாதிரி செய்யும் தொழிலே தெய்வம் பழைய புத்தகத்துல வளரறி செயல்பாடுகள், இது ஒரு பாக்ஸ் கண்டென்ட். 9th டேர்ம் 1 இயல் 2ல வளரறி செயல்பாடுகள்ட்டு ஒரு பகுதி இருக்கும். அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா பாக்ஸ் கண்டென்ட்டை பட்டுக்கோட்டையை பத்தி உங்களுக்கு தகவல் கொடுத்திருப்பாங்க. அதே மாதிரி 10th எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இயல் 9ல ஜெயகாந்தம். ஓகேங்களா. ஜெயகாந்தன் வந்து பட்டுக்கோட்டை அவர்களை பற்றி என்ன சொன்னாங்க அப்படின்ட்டு ஒரு 4 வரி பாடல் ஒண்ணு இருக்கும். ஓகேங்களா. அதுதான் இந்த லெசன்ல இருக்கக்கூடியது. ஓகேவா. முடியரசனை பத்தி வந்து பாத்தீங்கன்னா நானிலம் படைத்தவன் 6th டேர்ம் 2 யார் கவிஞன் அப்படின்றது 8th டேர்ம் 3 நிலமகளே வெல்வாள் அப்படின்றது 9th டேர்ம் 1 இக்கால கவிதைகள் அப்படின்றது 9th டேர்ம் 1 அண்ணாவின் கடிதம். இந்த அண்ணாவின் கடிதம் வந்து பாத்தீங்கன்னா அண்ணாவுடைய லெட்டர் தான். அதுல வந்து பாத்தீங்கன்னா பொங்கல் திருநாளை பத்தி முடியரசனுடைய வரிகளை வந்து குறிப்பிட்டிருப்பார். ஓகேங்களா. ஸோ அது ஒரு துணைப்பாடம். அதே மாதிரி 11th மறுமலர்ச்சி பாடல்ல பூக்கட்டும் புதுமை அப்படின்ற செயல் பகுதியில முடியரசன் அவர்களை பற்றிய பாடல் இருக்கும், அவர் எழுதின பாடல். தமிழொலி பத்தி வந்து பாத்தீங்கன்னா பட்டமரம் அப்படின்ற 9th இயல் 2ல வரக்கூடிய பாடல் வந்து பாத்தீங்கன்னா அவர் எழுதின பாடல் தமிழொலி. அவர் அதுலயே வந்து பாத்தீங்கன்னா அவரை பத்தின சிறு குறிப்பு இருக்கும். ஓகேங்களா. ரொம்ப டீட்டெயில்டா இருக்காது. அது வந்து உங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய நோட்ஸ்ல வந்துடும். ஓகேவா. கடியலூர் உருத்திரங்கண்ணனார் பத்தி வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து இக்காலத்தவர் கிடையாது, சங்க காலத்தை சேர்ந்தவர் தான். பட் நமக்கு டாபிக் வந்து இதுல கொடுத்துருக்காங்க, தமிழ் சான்றோர்ன்றதுல கொடுத்துருக்காங்க. ஸோ அவரை பத்தி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7ஆம் வகுப்பு பருவம் 2 இயல் 1ல கலங்கரை விளக்கம் அப்படின்ற புதிய புத்தகத்துல கொடுத்திருப்பாங்க. அதே மாதிரி 9ஆம் வகுப்பு பருவம் 1 இயல் 3ல கடற்பயணம், தமிழர்களுடைய வாணிகம் பத்தி சொல்லக்கூடிய அந்த கடற்பயணம் லெசன்ல கொடுத்திருப்பாங்க. இந்த கடற்பயணம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேலேயே வந்துடும். ஓகேங்களா. தமிழ் மற்றும் தமிழரின் சிறப்பு, மரபு, தொன்மை இதெல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா. அதுலயே உங்களுக்கு இந்த கடற்பயணம் லெசன் இருக்கும். இது பழைய புத்தகத்தில் இருக்கக்கூடியது. 10th வந்து பாத்தீங்கன்னா இயல் 6ல தொன்மை தமிழகம், இதுவும் வந்து உங்களுக்கு மேல கொடுத்திருப்பேன். இது வந்து பாத்தீங்கன்னா பழைய புத்தகத்துல வரக்கூடியதுதான். அடுத்தது கீவா ஜெகநாதன் பத்தி, இவரை பத்தி வந்து பாத்தீங்கன்னா ஸோ நாட்டுப்புற மும்மணிகள்னு சொல்லக்கூடிய 3 பேர்ல கீவா ஜெகநாதன் அவர்களும் ஒருவர். ஓகேங்களா. அவரை பத்தின குறிப்பு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு
7th term 3 இயல் 1ல வயலும் வாழ்வும் அப்படின்ற ஒரு பாடல் இருக்கும். ஏழலங்கடி ஏழலோ ஏழலங்கடி ஏழலன்ட்டு ஒரு பாட்டு இருக்கும். ஸோ அவரை பத்தின குறிப்பு அதில் இருக்கும். அது போக வந்து பார்த்தீங்கன்னா 8th 10th 12th வந்து பார்த்தீங்கன்னா அவரை பத்தின குறிப்பு ஒரு பாக்ஸ் கண்டென்ட்டா புதிய புத்தகத்திலையும் பழைய புத்தகத்திலையும் இருக்கும். ஓகேங்களா. நாமக்கல் கவிஞரை பத்தி பாத்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா, பாரதிதாசனும் எங்கள் தமிழ் இருக்கும். அதே மாதிரி நாமக்கல் கவிஞரதும் எங்கள் தமிழ் அப்படின்ற பாடல் இருக்கும். இது 7th term 1 இயல் 1ல இருக்கக்கூடியது புதிய புத்தகத்துல. அடுத்தது இக்கால கவிதைகள், இது ஒரு உரைநடை பகுதி, பழைய புத்தகத்தில் இருக்கக்கூடியது. 9th term 1 இயல் 2ல இருக்கக்கூடியது. ஓகேங்களா. அடுத்தது பெண்மையை வந்து போற்றும் விதமா அவர் எழுதின பாடல் தான் இது. இது வந்து பாத்தீங்கன்னா பழைய புத்தகத்தில் இருக்கும். 9th term 3 இயல் 1ல இருக்கக்கூடியது. இது போக வந்து பாத்தீங்கன்னா 11th இயல் 7ல ஆக்கப்பெயர்கள் அப்படின்ட்டு இலக்கிய நயம் பாராட்டுக அப்படின்ற பகுதிக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாமக்கல் கவிஞரை பத்தின குறிப்பு இருக்கும். இதோட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூனிட் 7 பொதுத்தமிழ் யூனிட் 7 நமக்கு இலக்கிய பகுதி எங்கெங்க பள்ளிப்பாட புத்தகத்துல கவர் ஆகுது அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். இதோடைய பிடிஎஃப் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன். ஸோ ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இது எல்லாமே தெரியும். ஓகேங்களா. ஸோ தெரியாம இருந்தாலும் இது உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டா தான் இருக்கும் இந்த பகுதி. புதுசா வரீங்க, டிஎன்பிஎஸ்சிக்கு புதுசா வந்திருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு எங்க படிக்கணும்னே தெரியாம அந்த குழப்பம் இருக்கும். இந்த உங்களுடைய குழப்பத்தை தீர்க்கும் வகையில இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயம் இருக்குங்களா. ஸோ இதை நீங்க டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து வச்சு கூட வந்து நீங்க அந்த புத்தகத்துல அந்தந்த டாபிக் படிக்கும்போது எடுத்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ நல்லபடியா படிங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.